ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் கிருபை. ஏன் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்றாரு? எனக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பிரச்சனை எல்லாம் இருக்கு, உனக்கு போராட்டம் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குதான், ஆனா என் கிருபை உனக்கு போதுன்னு ஏன் சொல்றாரு? பவுலிடத்துல சொல்றாரு என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. ஏன் சொல்றாரு? வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிருபையிலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்து தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்ததற்கு காரணம் என்ன? அவருடைய கிருபை. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். மகனே, நீ பலவிதமான நெருக்கடியில, பலவிதமான போராட்டங்கள்ல, பலவிதமான கஷ்டங்கள்ல இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்காக உயிரை கொடுத்தேனே, அந்த உயிரை கொடுத்ததற்கு பின்பதாக இருந்தது என்ன தெரியுமா? என்னுடைய கிருபை. என்னுடைய கிருபையினாலே நான் என்ன செய்தேன்? உன்னை நேசித்தேன். நீ நேசிக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல. உன் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. இங்க யாராவது சொல்ல முடியுமா தேவன் என்னை நேசிக்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவன் என்று? ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது, ஒரு புனிதனாலும் சொல்ல முடியாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகுதியற்ற உங்களையும் என்னையும், பாவத்தின் குழியிலே சிக்குண்டு கிடந்த உங்களையும் என்னையும் தேவன் நேசித்தார். எப்படி? அவருடைய கிருபையினாலே. அந்த கிருபையினாலதான் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். ஒருவேளை அவரை மட்டும் கிருபைங்கிற ஒரு விஷயத்தை அகற்றி விட்டோம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு அவருடைய பக்கத்திலே இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் மேன்மையானவர். இதனால நம்ம அவருடைய பக்கத்துல போனோமா? எதனால போனோம்? நம்ம மேல வைத்த கிருபையினால. ஏழ்மை நிலையில இருக்கிற, பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியில இருக்கிற நம்மை அவர் நேசித்தார். இப்ப யாராவது ஒரு பெரிய எம்எல்ஏ, அண்ணன் கூட இருக்கிறாங்க, டிரைவரா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு நேரம் பக்கத்திலே இருக்க வச்சிருப்பாங்க? விட மாட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவரோடு கூட பரலோகத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லி பரலோகத்தை காலி பண்ணிட்டு இங்க வந்தார். எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே, என் கிருபை உனக்கு போதும். நான் உனக்காக என் ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தேன். உனக்காக அவ்வளவு பாடுகள், அவ்வளவு பிரச்சனைகள், எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு என் உயிரையே உனக்காக கொடுத்திருக்கிறேன். உனக்காக மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் உயிர் தெழுந்தேன், நான் பரமேறி சென்றிருக்கிறேன், நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் இப்படியாய் சொல்லுகிறேன், அவர் மீண்டும் வருகிற வரை நம்மை நடத்துவது எதுவாக இருக்கிறது? ஆண்டவருடைய கிருபை. அதனாலதான் பக்தன் ஒரு அழகாக பாடல் பாடுகிறார். என்ன? கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. பார்த்தீர்களா? ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். இந்த நேரத்திலையும் ஒருவேளை இந்த ஆண்டவர் இயேசுனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அருமையான சகோதரிகளே, அருமையான தாய்மார்களே, உங்களை ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். என்னுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள். இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த சந்தோஷத்தை காட்டிலும் என் கிருபையை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் நீ சந்தோஷமாய், சமாதானமாய், பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கிறார், கிருபையோடு கூட அழைக்கிறார். அந்த நாதரிடத்துல நீங்கள் வாருங்கள், நாங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம். அதனாலதான் தைரியமாய் சொல்லுகிறோம். என்ன சொல்றோம்? அவர் கிருபை எங்களுக்கு போதும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களுக்கு போதும். நம்முடைய கண்களை மூடுவோம். நம்மை நாம் ஆண்டவருடைய கிருபைக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த கிருபை எவ்வளவு பெரிது என்று சொல்லி நாங்கள் கேட்க உதவி செய்வோம். பரலோகத்தின் தேவனாகிய நீர் எங்கள் மீது கிருபை வைத்ததினாலே உன்னை தாழ்த்தி இந்த பூமியில வந்து எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தீரே.
நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்த கிருபைக்கு நன்றி கடனாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்கள் வாழ்க்கையே உமக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அவருடைய கிருபை மட்டுமே நமக்கு போதும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஆமென்.